மாக்கதை இன்தமிழ் செய்யுளாய் நடக்கும் மேன்மை நமக்கருள் செய்திட தடக்கை ஐந்துடை தாழ் செவி நீன்முடி கடக்கழிற்றை கருத்துள் இருத்துவார். திருவும் கல்வியும் சீரும் சிறப்பும் உன் திருவடி புகழ்பாடும் நல் உருவும் சீலமும் ஊக்கமும் தாழ்வுறா உணர்வும் தந்து எனது உள்ளத் தமர்ந்தவா குருவும் தெய்வமும் ஆகி அன்பாளர்தம் குறை தவிர்க்கும் குணப்பெரும் குன்றமே வெறுவும் சிந்தை விலக கஜானனம் விளங்கும் சித்தி விநாயக வல்லது. எல்லாம் வல்ல செந்தமிழ் சொக்கநாத பெருமானுடைய திருவருளாலும் குருமணிகளுடைய குருவருளாலும் இன்று 30வது நட்சத்திர மண்டல சண்டி மகா ஹோமத்தில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியம் திருவருளால் அடியனுக்கு கிட்டியது. நமது பூஜ்ய ஸ்ரீ பிரணவானந்த மகா சுவாமிகள் இன்று இந்த நம்ம வியாச பீடத்தில் நிகழக்கூடிய இந்த இடத்திற்கு வர வேண்டும் என்று அவர்கள் அன்போடு கட்டளையிட்டதின் காரணமாக அடியேன் இங்கு வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம். இந்த மண்டபத்திலே இருந்து அர்ப்பணி செய்கின்ற குருஜி ஸ்ரீ காசி விஸ்வநாத சுவாமிகளையும் நமது பிரணவானந்த சுவாமிகளையும் மனமொழிமைகளால் வணங்கி இந்த ஹோமத்தில் கலந்து கொண்டு சிறப்பிக்கின்ற உங்கள் எல்லோருக்கும் எல்லாம் வல்ல செந்தமிழ் சொக்கநாத பெருமானுடைய திருவருளும் குருவருளும் உண்டாக வேண்டும் என்று பிரார்த்தித்து சுவாமிகளுடைய கட்டளைக்கு இணங்க ஒரு சில வார்த்தைகளை கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். நமக்கு ஒரு தேவர் குரலும் திருநான் மறைமுடிவும் மூவர் தமிழும் முனிமொழியும் கோவை திருவாசகமும் திருமூலர் சொல்லும் ஒரு வாசகம் என்று உணர் என்று நமக்கு அருமையாக அவ்வை அவர்கள் நமக்கு அறிவுறுத்தியிருக்கிறார்கள். தேவர் குரலும் திருநான் மறைமுடிவும் மூவர் தமிழும் முனிமொழியும்னு சொல்றார் அவ்வை. வியாசருடைய அந்த பிரம்மசூத்திரத்தை தான் முனிமொழின்னு சொல்றார். அந்த பீடத்தில் இருந்துதான் இந்த ஹோமம் சீரோடும் சிறப்போடும் நமக்கு நடக்கின்றது. அந்த வகையிலே அடியேனுக்கு சுவாமிகளோடு ஒரு 30 வருட காலம் பரிச்சயம். நாம் தருமபுரம் மடத்திலே சென்று சந்நியாசம் எடுப்பதற்கு முன்னால் இருந்து சுவாமிகளோடு அவருடைய பூர்வாசிரம தந்தை நாகரத்ன தீட்சிதர் அவர்கள் எப்போதும் நமக்கு எப்போதும் மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு எனக்கு சொல்லுவாங்க. அப்போது அப்படி நீ சொல்லிக்கிட்டே இருந்தால் ஆனந்தம் சுபமங்கலம்னு எனக்கு எப்போதும் வாழ் இடையராது சொல்லுவார். இந்த நம்முடைய வேதமோடு ஆகமம் மெய்யாம் இறைவன் நூல் அப்படின்னு நமக்கு சாஸ்திரங்கள் தெரிவாச்சு. நம்முடைய நெறி எது அப்படின்னு நம்மள்கிட்ட ஒருத்தர் கேட்டால் வேதமோடு ஆகமம் மெய்யாம் அப்படின்னு நமக்கு திருமூலர் நமக்கு உணர்த்துறார். மெய்யாம் இறைவன் நூல் இது நமக்கு எதை உணர்த்துகிறது அப்படின்னு கேட்டால் இப்போ சுவாமி உபாசனையினுடைய பரிபூர்ண கிருபையை பெற்று அவள் உங்களுக்கு அருளாசி வணங்கினார். நாதவிந்து கலாதி நமோ நம வேத மந்திர ஸ்வரூபா நமோ நம ஞான பண்டித சாமி நமோ நம வெகு கோடி நாம சம்பு குமாரா நமோ நம போக அந்தரி பாலா நமோ நம நாகபந்த மயூரா நமோ நம பரசூரர் சேததண்ட வினோதா நமோ நம கீத கிங்கினி பாதா நமோ நம தீர சம்பிரம வீரா நமோ நம கிரிராஜ தீப மங்கள ஜோதி நமோ நம தூய அம்பல லீலா நமோ நம தேவ குஞ்சரி பாகா நமோ நம அருள் தாராய் என்று நமக்கு அருணகிரிநாத பெருமான் நாதோபாசனையினுடைய முக்கியத்துவத்தை நாத பிந்து கலாதி நமோ நம அப்படின்னு நமக்கு அறிவிக்கிட்டு சொல்லிட்டார். இதுதான் நமக்கு திருமூலதேவநாயனாரும் வேதமோடு ஆகமம் மெய்யாம் இறைவன் நூல் அப்படின்னு நமக்கு அறிவிட்டு சொல்லியிருக்கிறார்கள். அந்த வழிவகையிலே சுவாமி தொடர்ந்து
இப்போ சாதுக்களுக்கு வரக்கூடிய இடையூறெல்லாம் அவள் நமக்கு சொன்னா. இருப்பினும் தொடர்ந்து உபாசனையினால எல்லாத்தையும் நாம வெற்றி கொண்டுகிட்டே வரோம். இதுல அருணகிரிநாத பெருமான் முருகப்பெருமான் மேல ஒரு திருவடி புகழ்ச்சி ஒன்று பண்ணியிருக்கிறார். அதுல கடைசியில உள்ள கண்ணியை சொல்லி, பதி யுவதி பவதி பகவதி மதுர வசனி பைரவி கெவுரி உமையால் திரிசூலதரி வனசை மது பதியை மலை விசியை திரைபுரை புனிதை வனிதை அபிநவை அனகை அபிராம நாயகி தன் மதலை முருகப்பெருமான சொல்றார். ஒரு பெரிய ஒரு வரியில பூரா பதி யுவதி பவதி பகவதி மதுரவசனி பைரவி கெவுரி உமையால் திரிசூலதரி வனசை மது விசையை திரிபுரை புனிதை வனிதை அபிநவை அனகை அபிராம நாயகி தன் மதலை அப்படின்னு முருகப்பெருமான். ஆக உபாசனை இல்லாமல் உயர்ந்ததை பெறவே முடியாது. நம்ம எவ்வளவோ பொழுது போக்குதோம், என்ன அதை பழுத நீக்குவதற்காக நாம் செஞ்சோம்னு வைங்களேன், நமக்கு எண்ணற்ற அருள் நூல்கள் இருக்கு. இப்போ அபிராமி அந்தாதி ஒரு நிறைவான நூல். அந்த 100 பாடல்களில் அவர் அதே ஒரு பద్ధதின்னே சொல்றார். ஒரு ஆகம பద్ధதி தான் நமக்கு அபிராமி பற்றர் அருளி செய்திருக்கிறார். கந்தர் அனுபூதி ஒரு அருமையான நூல், விநாயகர் அகவல் ஒரு அருமையான நூல், எண்ணற்ற அருள் நூல்கள் இருக்கு. ரொம்ப எளிமையாக அருளை பெறுவதற்கு நமக்கு நேரமும் இருக்கு. ஆனால் நம்ம அதை முறையாக பயன்படுத்துகிறோமாங்கிறது தான் சிந்திக்க வேண்டியதாக இருக்கு. அந்த வகையில் சுவாமியினுடைய பணி தொடர்ந்து இந்த லோகம் சேமமாக இருக்கணும், குழந்தைகள்லாம் நல்ல கல்வி நலன் பெறணும், எல்லாரும் செல்வம் பெறணும், நோய் இல்லாமல் இருக்கணுங்கிற முறையில் தொடர்ந்து அவர்கள் இந்த 27 நாள் நட்சத்திர ஹோமம்ங்கிற முறையில் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் ஒரு சில உண்மைகளை நான் உங்களுக்கு சொல்லி எனக்கு தெரிந்த அளவில் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். பொதுவாக நம்ம அக்னியில் தான் எல்லாம் கொடுக்குறோம். ஆரிய சமாஜ ஸ்தாபகர் சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்கள் அக்னியே சுபதராயச்ச அப்படின்னு சொல்றார். ஏ அக்னியே, எனக்கு நீ சுபங்களை செய்வாயாக அப்படின்னு நமக்கு அறிவுறுத்துறார்.